சிந்திப்போம். உண்டுவோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கெலாம் பெண்டீர் ஆணலி என்று அறி ஒண்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டு கண்டிலேன் என்ன கண் மாயமே என்பது பாடல் வரிகளை அமைந்திருக்கிறது. பாடல் வரிகளை சற்று மெதுவாக சிந்திப்போம். உண்டுவோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கெலாம் பெண்டீர் ஆணலி என்று அறி ஒண்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டுங் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்பது பாடல் வரிகளாகும். தற்பொழுது நாம் பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போமாக. ஒன்பொருள் என்றால் சார்ந்த நிலை என்று பொருள். இறைவன் என்னும் மூல நாயகன் ஒருவன் உண்டு என்பதை உணர்ந்தவர்களுக்கும் அப்பரம்பொருள் ஆனா பெண்ணா அழியா என அறியாது கிடப்பார்கள். ஆனால் தொண்டனாக்கி எனக்கு காட்சியளித்து காட்டி அருளிய பின்னரும் நான் ஏதும் புரியாத மயக்கத்தில் சூழ்ந்து கிடப்பது எங்கனம். நன்றாக கவனிக்க வேண்டும். இறைவன் என்னும் மூலநாயகன் ஒருவன் உண்டு என்பதை உணர்ந்தவர்களும் அப்பரம்பொருள் ஆனா பெண்ணா அழியா என அறியாது கிடப்பார்கள். ஆனால் தொண்டனாக்கி எனக்கு காட்சி காட்டி அருளிய பின்னரும் நான் ஏதும் புரியாத மயக்கத்தில் சூழ்ந்து கிடப்பது எங்கனம். அதாவது என்ன சொல்கிறார் பாருங்க, நம்முடைய மூலநாயகன், மூலம் என்றால் என்ன சொல்வது, தொடக்கம். அவர் தான் அவருக்கு தொடக்கம் இல்லை அழிவும் கிடையாது. நம்முடைய சுவாமிக்கு தொடக்கமும் கிடையாது அழிவும் கிடையாது. அதுதான் சொல்கிறார். இறைவன் என்ன சொல்கிறார் பாருங்க, இறைவன் என்னும் மூலநாயகன் ஒருவன் உண்டு என்பதை உணர்ந்தவர்களும் அப்பரம்பொருள் ஆனா பெண்ணா என அழியா என அறியாது கிடப்பார்கள். ஆனால் தொண்டனாக்கி எனக்கு காட்சியும் காட்டி அருளிய பின்னரும் நான் ஏதும் புரியாத மயக்கத்தில் சூழ்ந்து கிடப்பது எங்கனம் என்று நம்முடைய சுவாமிகள் இவ்வாறு கேட்கிறார். பாருங்கள், நாம் தொடர்ந்து இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக.